ஓகே குட். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது இதில் வந்துட்டு வி ஆர் கண்டக்ட் மோர் தென் 100 டாபிக்ஸ். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 100 டாபிக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். ஏன் ரீகேப் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இருந்தது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தது. ஆனால் இன்னையிலேருந்து நம்ம வந்து பண்ண போகிறது ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா லைஃப் லாங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். சரி சார், இதில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் பார்ப்போம். ஏன்னா எடுத்த டாப்பிக்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் கிவ் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ்கேப் கீ அப்படின்னீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ்கேப் கீ ஆக்டிவேட் ஸ்டார்ட் பட்டன், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க ஸ்டார்ட் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ்கேப் கீ யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ சரி சார், ஓகே, விண்டோஸ் இ கீ எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து கண்ட்ரோல் எஸ்கேப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்று, கண்ட்ரோல் எஸ்கேப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்று. இதே இது நம்மளுக்கு விண்டோஸ் விண்டோஸ் இ கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ்கேப் கீ ஒன்றுன்னு போட்டுங்க நோட் புக்கில். இதை வந்து ஷார்ட்கட்டில் எழுதுங்க என்னென்னு. ஒன்று வந்து கண்ட்ரோல் எஸ்கேப் கீ, செகண்ட் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு விண்டோஸ் இ கீ. கண்ட்ரோல் எஸ்கேப் மட்டும் போட்டால் போதும். இதே இது விண்டோஸ் இன்னு போடுங்க, விண்டோஸ் இ 2. இதில் வந்துட்டு 1 by 1 எழுதுங்க. விண்டோஸ் இ கீனா நம்மளுக்கு வந்து ஃபார் ஓப்பன் ஃபைல் மேனேஜர். அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்மளோட மைண்ட் இருந்தால் மட்டும்தான் வி கேன் ஷைன். சார் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ விண்டோஸ் இ கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபைல் மேனேஜர்னு சொன்னோம். விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைல் மேனேஜருக்கு என்ன நேம்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். அக்கார்டிங் டு விண்டோஸ் 10 ஆன்வர்ட்ஸ், விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் ஃபைல் மேனேஜருக்கு என்ன நேம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். அப்போ அந்த ஃபைல் மேனேஜருங்கிறது காமன் நேமு, அதில் இருக்கிற அந்த அலையஸ் நேம், அதாவது அதோட சப் நேம், அதாவது காலிங் நேம் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது விண்டோஸ் இ கீ ப்ரெஸ் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் மேனேஜருக்கு விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். அதே இது விண்டோஸ் 10ல் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்வாங்க. ஸோ வி ஷுட் ப்ரெஸ் விண்டோஸ் இ கீ. ஸோ விண்டோஸ் இ கீயை ப்ரெஸ் பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகும்? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ரெக்கார்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இந்த ரெக்கார்டிங் எல்லாம் எதில் சார் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இல்லை டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் அதில் ஏ பாஸ் அவுட் ரெக்கார்டிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். இந்த மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு ரெக்கார்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, ஹவர், மினிட், செகண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ரெக்கார்டிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து இந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ்க்கு என்ன ஷார்ட்கட் கீ? அதாவது ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. அதாவது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. அதே இது ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சேம் தான். இப்போது சேம் கீ, அதாவது ஒரே ஒரு கீ ஸ்டார்ட் பண்ணவும் பயன்படுது, ஸ்டாப் பண்ணவும் பயன்படுது. அப்போ சேம் கீ used in dual purpose. இதுக்கு பேரு டாகுல் அப்படின்வாங்க. டாகுல்னா என்ன? ஆன்னா ஆஃப், ஆஃப்னா ஆன். ஸோ இதுக்கு பேரு டாகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து தேர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வித் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் F1. அதே இது நம்ம ஸ்டாப் பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்கை வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, அது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. ஸோ இது வந்து டூயல் பர்பஸ் கீயை என்னன்னு சொல்லுவாங்க? டாகுல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இப்போ வந்து எனக்கு வந்து பாஸில் இருக்கணும், அதாவது ரெக்கார்டிங் வந்து எனக்கு பாஸில் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F2. அதாவது ரெக்கார்டிங் வந்து எனக்கு பாஸில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஒர்க் வந்துடுச்சு, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அவர் வீடியோ ரெக்கார்டிங், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F2. சரி சார், இப்போ ரெஸ்யூம் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டேன், எகெயின் ஐ வாண்ட் கண்டினியூ, எனக்கு விட்ட இடத்துலேருந்து எகெயின் தொடரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எகெயின் ப்ரெஸ் சேம் கீஸ் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F2 ஃபார் ரெஸ்யூம் ஆல்சோ. ஸோ எனக்கு விட்ட இடத்துலேருந்து எகெயின் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. குட். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாப்க்கு என்ன, அதாவது வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கீ, வீடியோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கீ, வீடியோவை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன கீ, வீடியோவை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு என்ன கீ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ, இது எல்லாமே வீடியோ அப்படின்னீங்கன்னா
ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவோட ப்ராசஸோட சொல்லிட்டு இருக்கோம். சரி சார், இப்போ அடுத்தது எனக்கு வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இவனுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட டூல் பார் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு F3. ஸோ எனக்கு வந்து இப்போ பாருங்க என்ன டிஸ்பிளே ஆகுது, நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது அதில் இருக்கும். இப்போ வந்து 5 minutes 23 seconds, அதுக்கப்புறம் பாஸ், ஸ்டாப், அண்ட் தென் மைக்ரோஃபோன் ஆன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆனில் இருக்கா இல்லையா, இல்லை எபிக் பென்னு வாங்க. எபிக் பென்னா நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உடனே இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஏதாவது எழுதணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் இங்கே, ஓகே இதை சூஸ் பண்ணிக்கிறேன். again I want ரைட். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எங்கே எழுதணும்னாலும், அதாவது நீங்கள் வந்து ஓகே ட்ரா ஹியர் இட்செல்ஃப், இந்த இடத்துல நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். as well as நம்ம வந்து இப்போ வந்து பென், இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ பாருங்க, ஹாய் ஐ ஆம் எபிக் பென், இதுக்கு பேர் எபிக் பென் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். எகெயின் வந்துட்டு எனக்கு வந்து சார் ஓகே ஐ வாண்ட் டெக்ஸ்ட் எனக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து வீடியோ ரெக்கார்டிங்லேயே நம்ம வந்து அழகாக இப்போ வந்து ஒரு போர்டு மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இல்லை சார் ஐ வாண்ட் எரேஸ் எவ்ரி திங், இதில் வந்து எரேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எரேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்க எபிக் பென் வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ எகெயின் ஐ ரிப்பீட். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணிங்கன்னா இங்கே இருந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஹியர் டைப் இட். இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணாலும் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ABC எது வேணாலும் நீங்கள் இங்கே வந்து நம்ம இங்கே அதாவது பென்ஸ் மூலிமா ட்ரா பண்ணிக்க முடியும். சரி சார், இப்போ ஓகே தீஸ் திங்ஸ் ஆர் ஓகே. எனக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதை மினிமைஸ் பண்ணணும், டூல் பார்ஸ், அதாவது வீடியோ ரெக்கார்டிங் டூல் பாரை எனக்கு மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம். எகைன் எனக்கு மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எகைன் எனக்கு மேக்ஸிமைஸ் கிடையாது, ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு F3. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு பாருங்கள் எகைன் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட் F3. எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகலை. அதாவது எனக்கு வந்து என்ன இருக்குதுன்னா எனக்கு வந்து நான் இப்போ ப்ரெஸ் பண்ணினேன் பட் நாட் டிஸ்பிளைடு. ஸோ ஐ வில் டெல் லேட்டர் ஒய். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், ஆனால் வீடியோ ரெக்கார்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. சரி சார், இப்போ கண்ட்ரோல் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு எனக்கு குயிக் லான்ச் ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு அந்த குயிக் லான்ச் ஐகான்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு அதாவது எனக்கு ஸ்டேட்டஸ் பாரில் தான் நம்மளோடது இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கிற குயிக் லான்ச் ஐகான் மூலியமாக தான் திருப்பி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். எதை, ஷோ டூல் பாரை. அதாவது நம்மளுக்கு வந்து ஒன்று தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு F3 அப்படின்னீங்கன்னா ஷோ, அதாவது டூல் பாரை வந்து ஷோ பண்ண முடியும். அதே ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3ன்னா டூல் பாரை ஹிடன் பண்ண முடியும். ஆனால் மினிமைஸ் பண்ண டூல் பாரை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு வி ஷுட் டிபெண்டிங் ஆன் குயிக் லான்ச் ஐகான். ஆனால் இங்கே குயிக் லான்ச் ஐகான் டிஸ்பிளே ஆகாது. ஏன் குயிக் லான்ச் ஐகான் டிஸ்பிளே ஆகாது? டாஸ்க் பாரை என்ன பண்ணியிருக்காங்க, ஹிடன் பண்ணிட்டோம். ஸோ டாஸ்க் பாரை ஹிடன் பண்ணதுனால நம்மளால குயிக் லான்ச் ஐகானை இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதாவது அதோட காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்போ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணணும். பாஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னைக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு F1. ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணும்போது பாருங்கள் எகெயின் டாஸ்க் பார் டிஸ்பிளே ஆகிடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ இஸ் ஸ்டாப்டு. ஆஸ் வெல் அஸ் டிஸ்பிளே டெஸ்க்டாப் ஐகான் ஆல்சோ. இப்போ டெஸ்க்டாப் ஐகான் இல்லை, நம்மளுக்கு டெஸ்க்டாப் ஐகானும் டிஸ்பிளே ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆல்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு F2 வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன், அதாவது